நம்ம இப்போ பார்க்குற இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளலூருங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா சித்தலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது ஒரு 4 தலக்கட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே வசித்து வந்த சித்தரையா அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. பழனி மலைக்கு அப்புறமா போகர் உருவாக்கின நவபாசான முருகன் சிலைக்கு பின்னாடி கோயம்புத்தூர்லேயே நவபாசனம் இருக்கிற ஒரே கோயில் இதுதான். நவபாசானத்தால் ஆன சிவலிங்கம் இங்கே இருக்குது. இது பெரிய அளவில் சிவலிங்கம் கிடையாது. இது ஒரு சின்ன அளவில் தான் இந்த மரகதலிங்கமெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன சிவலிங்கம் தான். நானும் முதல் முறையாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே போய் வழிபாடு பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி லிங்கத்துடைய தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிது. இவர் அந்த ஐயா சித்தர் வழியில் அவர் இந்த லிங்கத்தை உருவாக்கியிருக்கார் மக்கள் பயன்பாட்டுக்காக. இங்கே மேலும் பார்த்திங்கன்னா நவகிரகத்தை ஒரே இடத்துல நவகிரகங்களாக ஒவ்வொரு திசைக்கு இருக்கும் இல்லையா எல்லா கோயிலையும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே லைனாக வரிசையாகவே 9 கிரகங்களும் இருக்குது. சர்வேஸ்வரருக்கு தனியான சன்னதி யாகமெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் இது ஆனதுக்கு அதுக்கு தனியாக இது பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அவங்க நல்ல விதமாக பண்ணுறாங்க. அப்புறம் யாகத்துக்கு தனியாக இது வச்சுருக்காங்க. ஐயாவோட சமாதியெல்லாம் இருக்குது இந்த கோயிலிருந்து கொஞ்சம் தூரத்தில். அவங்க குடும்பத்தாரே அதை நிர்வகிக்கிறாங்க. நல்ல வேறு லெவலில் வைப்ரேஷன் இருக்குது. முருகன் சன்னதியும் இருக்குது. முருகன் வழி தெய்வானை, துர்க்கை, அப்புறம் நந்தி உக்கர நந்தின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்கார். பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி பைரவர் தேய்பிறை அஷ்டமி போன்ற நாட்களில் மக்கள் அதிகமாக இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. இந்த ஊர் பெரிய ஊருங்க. இங்கே நிறைய சிவஸ்தலங்கள் இருக்குது. தேனீஸ்வரர் பழமையான தேனீஸ்வரர் ஆலயம் இந்த ஊரில் தான் இருக்குது. உமா மகேஸ்வரர் ஆலயம் கொங்கு நாட்டின் திருமணஞ்சேரிங்கிற சொல்கிற உமா மகேஸ்வரர் ஆலயமும் இந்த ஊரில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல இங்கே சித்தலிங்கேஸ்வரருடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கே வேணும்னா எல்லாமே நடக்குது. இங்கே விபூதி வச்சா பல அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறது அங்கே ஐதீகம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோயிலை போய். நேற்று நாங்கள் பார்த்தது